गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 15ஆம் தேதி, ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம், கிரீஷ்ம ருத்து, ஆனி மாதம், கிருஷ்ணபக்ஷம் திருத்தியைக்கு மேலே இன்னைக்கு சதுர்த்தி ஆரம்பிச்சு விடுறது. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. உத்தராஷாட நட்சத்திரம், நல்ல சித்த யோகம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 58வது தசகத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். நாராயண பட்டதிரி பாகவதத்தில் சொல்லப்பட்ட கிருஷ்ண சரித்திரத்தை, கிருஷ்ணனுடைய பால லீலைகளெல்லாம் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒவ்வொரு கதையாக இங்கே ஒவ்வொரு தசகத்தில் சொல்லிட்டு வராள். 57வது தசகம் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, பிரலம்பாசுர வதம்னுட்டு ஒரு கதை. அது பாகவதத்தில் சொல்லப்பட்ட கதையே அதில் சொன்னாள். பிரலம்பன்னு ஒரு கொடிய அசுரன் அவள் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் அவளை உபதிரவிச்சு அவளை வதம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு கூட, கெட்ட எண்ணத்தோடு கூட வேஷம் போட்டு வந்தான் ஒரு எடப்பையனாக. சுவாமி தெரிஞ்சிருந்தாள். அவனையும் சேர்த்துண்டு காட்டுக்கு போய் இப்படி நம்மளாம் விளையாடுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ரொம்ப நாளை விளையாடினாள். அந்த விளையாடுற சமயத்தில் பலராமன் அந்த பிரலம்பாசுரனை வதம் பண்ணாள். அந்த கதையை போன தசகத்தில் பார்த்தோம் போன வாரம். அவர் அப்படி விளையாண்டுருக்கிற சமயத்தில் அவள் அழிச்சுன்னு வந்திருந்த
அவள் ஓட்டின்னு வந்திருந்த பசுமாட்டு கூட்டங்களும் கண்ணூட்டி கூட்டங்களும் அது பாட்டுக்கு இப்படி தானாகவே மேய்ஞ்சுண்டு பிருந்தாவனத்தில் மேய்ஞ்சுட்டு இருந்தது. இப்படின்னு நடந்து ரொம்ப தூரம் போயிடுது. பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் ஒரு வனம், ஐஷீக வனம்னுட்டு. அங்கே புல்லெல்லாம் ரொம்ப ஒசரமாக இருக்கும். நிறைய புல் இருக்கும், ஆனால் ரொம்ப ஒசரமாக இருக்கும். அந்த கோடை காலத்தில் அது ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கு. அந்த சமயத்துலலாம் என்ன ஆகும்னா, கோடை காலத்தில் உஷ்ணம் ஜாஸ்தியாகி அப்படி மரங்களெல்லாம் காற்றுல ஆடி ஒன்றோட ஒன்று உரசிக்கிறதுல நெருப்பு பொறி அந்த அந்த புல்கள் மேலே, ட்ரை கிராஸ் அது மேலே விழுந்ததுன்னா காட்டு தீ வரும். அப்படி ஒரு சமயம் அங்கே வந்து கொடுத்து, அப்போது இந்த பசுமாட்டு கூட்டங்கள் தப்பிச்சுது. அதை தேடிந்து போய் சுவாமி எப்படி காப்பாற்றினாருங்கிற அந்த கதையை தான் இந்த 58வது தசகத்தில் பட்டதிரி நமக்கு எடுத்து கொடுக்குறார். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே தாவாக்னி மோக்ஷ வர்ணனம் நாம 85 தசகம். त्वयि विहरणलोले बालजालै प्रलम्ब प्रमथनसविलम्बे धेनवः स्वैरचाराः तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः किमपि विपिनमैषी काख्यम् ईशां बभूवुः. அழகான முதல் ஸ்லோகம் இது. இதில் சொல்கிறாள் சுவாமி, துவயி விகரணலோலே, ஹே குருவாயூரப்பா, நீ இந்த பிரலம்பாசுரனை வதம் பண்ணங்கிறதுக்காக அவன் எடப்பையனாக வந்திருக்காங்கிறத நன்னா தெரிஞ்சுண்டு 2 கோஷ்டியாக நீங்கள்லாம் விளையாடி அவனையும் விளையாட்டில் சேர்த்துண்டு அவனை வதம் பண்ணுற எண்ணத்தோடு கூட அப்படி பண்ணினேலே. அப்படி நீங்கள்லாம் விளையாடிண்டே இருக்கிற சமயத்தில் என்ன தெரியுமா ஆச்சு? त्वयि विहरणलोले பாலஜாலை பிரலம்ப, அந்த பிரலம்பனை கொல்லணுங்கிறதுக்காக நீங்கள்லாம் 2 குரூப்பாக விளையாடின்னு இருந்தேள். त्वयि विहरणलोले பாலஜாலை பிரலம்ப பிரமதன சவிலம்பே தேனவः ஸ்வைரச்சாராः. பிரலம்ப பிரமதன சவிலம்பே, அந்த பிரலம்பாசுரனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி 2 கோஷ்டியாக நீங்கள் உங்களை பிரிச்சுண்டு நீங்கள் விளையாடிண்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஓட்டின்னு வந்த தேனவாக பசுமாட்டு கூட்டங்கள் ஸ்வைரச்சாராக அதுவாகவே அப்படி புல்லை சாப்பிட்டு அது பாட்டுக்கு சுயேட்சையாக அது பாட்டுக்கு எங்கேயோ நடந்து போயிடுத்து, ரொம்ப தூரம் போயிடுத்து. திருணகுதுக நிவிஷ்டா தூரதூரம் சரந்தியா திருணகுதுக நிவிஷ்டா. அங்கே நிறையா பசும் புல் இருந்தது. அது தூரக்க பார்த்தது பச்சை பசேன்னு பசும் புல் இருந்தது, தேடிட்டு போச்சு. அது நிறையா தூரமாக ரொம்ப தூரம் போயிடுது. உங்களுக்கு அது போனதே தெரியல, நீங்கள் விளையாட்டில் மூழ்கியிருக்கேள். கிமபி விபினமைஷி காக்கியம் ஈஷாம் பபூ. அந்த பசுமாட்டு கூட்டங்களெல்லாம் அந்த பிருந்தாவனத்துக்கு பக்கத்து காடு ஐஷீகாக்கியம்னுட்டு, ஐஷீக்கம்னு பேர். அந்த ஐஷீக்கம்ங்கிற இடத்துல நிறையா புல் முளைச்சி நிறைய இருந்தது. பசுமாட்டு கூட்டங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே போய் சாப்பிட்றதுக்காக கூட்டம் கூட்டமாக அது பக்கத்து காட்டுக்கு போயிடுது. அது போனது கூட தெரியாமல் நீங்கள்லாம் விளையாடிருந்தேள்னு சொல்கிறாள் இந்த முதல் ஸ்லோகத்தில். त्वयि विहरणलोले बालजालै प्रलम्ब प्रमथनसविलम्बे धेनवः स्वैरचाराः तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः किमपि विपिनमैषी काख्यं ईशां बभूवुः. இப்படி அழகான முதல் ஸ்லோகம் இது. அப்பொழுது என்ன ஆச்சுன்னால், நல்ல கோடை காலம். அந்த பசுமாட்டு கூட்டங்கள் உங்களெல்லாம் பிரிஞ்சு அங்கே பக்கத்து வனத்துக்கு போனப்புறம் புல்லெல்லாம் சாப்பிட்டு விட்டு இப்படி படுத்துட்டு இருந்ததுகள். கோடை வெயில் தாங்காமல் ரொம்ப சிரமப்பட்டது. அப்போது அதுகளுக்கு ரொம்ப தாபம் ஏற்பட்டு தான், அடாடா நம்ம கிருஷ்ணன் இல்லையே, கிருஷ்ணன் பலராமன் இவாள்லாம் விட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு பசுவாக இருந்தால் கூட அதுகளுக்கு
உன் மேலே இருக்கப்பட்ட வாத்சல்யத்தினால ரொம்ப பரிதபிச்சு தான் கிருஷ்ணன் இருந்தால் இப்படி நம்ம இந்த கோடை வெயிலில் கஷ்டப்படுவோமா, அவன் நம்மளை தண்ணி காட்டுறதுக்கு பக்கத்தில் நதிக்கு அழிச்சுன்னு போனே அப்படின்னு நினச்சி அப்படி வருத்தமாக இருந்துதான் அதுகள். அதை 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அனதிகத நிதாக கிரௌரிய விருந்தாவனாந்தாத் பகிரிதமுபயாதாக கானனம் தேனவஸ்தாக தவ விரக விஷண்ணா ஊஷ்மல கிரீஷ்மதாப பிரசர விசரதம்பசி ஆகுலாக ஸ்தம்பமாப்பு. ஹே குருவாயூரப்பா, அனதிகத நிதாக இருக்கிற இந்த கோடை வெயில தாங்கவே முடியல, ரொம்ப கடுமையாக இருந்தது. கிரௌரியங்கிறார், ரொம்ப குரூரமாக இருந்தது இந்த கோடை வெயில். கொளுத்துன்னு கொளுத்தது. நார்த் இந்தியாவில் கேட்க வேண்டாம், ஒரேடியாக டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அனதிகத நிதாக கிரௌரிய விருந்தாவனாந்தாத், அந்த விருந்தாவனம் பக்கத்தில் இருக்கப்பட்ட காடு எல்லாம் ஒரேடியாக கொதிக்கிறதாம், அனல் மாதிரி. அப்போது இந்த பசுமாடுகள்லாம் அந்த சூடு தாங்காமல் வெப்பம் தாங்காமல் தப்பிச்சுதுங்கிறாள். பகிரிதம் உபயாத்தாக கானனம் தேனவஸ்தாக, அந்த காட்டில் மாட்டின்றதெல்லாம் கொடுமையான அந்த சூடை தாங்க முடியாமல், கோடை சூடை தாங்க முடியாமல் தப்பிச்சுது. அதோடு கூட உன்னுடைய பிரிவினால், ஏன்னா நீ உங்களெல்லாம் விட்டுவிட்டு ரொம்ப தூரம் போயிடுத்துகள். பார்த்தா கிருஷ்ணனை காணும், பலராமனை காணும், பாக்கி பசங்களெல்லாம் காணும். அதனால் அதுகளுக்கு ரொம்ப விரகம் ஏற்பட்டது. நம்மளோட கூட வந்த கிருஷ்ணன்னா காணுமேன்னு ரொம்ப தப்பிச்சுதான். தவ விரக விஷண்ணா ஊஷ்மல கிரீஷ்மதாப பிரசர விசரதம்பசி ஆகுலாக ஸ்தம்பமாப்பு. அவருக்கு அம்பசினால் ரொம்ப தாகம் எடுத்தது அந்த பசுமாடுகளுக்கு, அந்த கண்ணுட்டிகளுக்கு. அப்படியே படுத்துட்டு இறஞ்சி கத்துறதான் அம்மா அம்மான்னுட்டு. சுவாமியினுடைய பிரிவை தாங்க முடியாமலும், கோடையினுடைய வெயிலை தாங்க முடியாமலும், தாகத்தை தாங்க முடியாமலும் அதுகள்லாம் கண்லேருந்து ஜலத்தை விட்டு அங்கே அந்த வனத்தில் இருந்துதான். அதை இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி அழகாக வர்ணிக்கிறாள். அனதிகத நிதாக கிரௌரிய விருந்தாவனாந்தாத் பகிரிதமுபயாத்தாக கானனம் தேனவஸ்தாக தவ விரக விஷண்ணா ஊஷ்மல கிரீஷ்மதாப பிரசர விசரதம்பசி ஆகுலாக ஸ்தம்பமாப்பு. அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த காட்டில் இருக்கப்பட்ட புல்லெல்லாம் கோடை வெயிலில் ஒரேடியாக காஞ்சி அது முஞ்சான்னு ஒரு நல்ல இளமையான புல். அது பசுமாடுகள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடும். ரொம்ப கெட்டியாக இருக்காது, நாணல் மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முஞ்சா கிராஸு. அதை வச்சு தான் மௌஞ்சிங்கிறதா நம்ம மௌஞ்சிக்காரி பண்ணுவாள் இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு. அந்த முஞ்சா தர்பையிலேருந்து அந்த முஞ்சாங்கிற காடு இது. அங்கே நிறையா கிராஸ், ரொம்ப சாஃப்ட் கிராஸ் இருந்தது. அது இந்த வெயிலில் எல்லாம் வறண்டு போய் அப்படியே வெக்கல் மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸி டு கேட்ச் ஃபயர். அப்போ என்ன ஆச்சுன்னா, நீ கிருஷ்ணா இந்த பசுமாட்டு கூட்டம் ரொம்ப தூரம் போயிருக்கிறத பார்த்த, அந்த காஞ்சி போன புல்லினுடைய மத்தியில் அதுகள்லாம் இருக்குது, தப்பிச்சுன்னு இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு நீ அங்கே போகணும்னு பார்த்த. அப்போ போயின்னு இருக்கிற சமயத்தில் அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னால், அப்போது ஒரு பெரிய தாவாக்னி காட்டு தீ ஒன்று உண்டாச்சு. அப்போ இந்த புல்லெல்லாம் தீ பற்றின்றது, பசுமாட்டை சுற்றி வரலும் எங்கே பார்த்தாலும் காட்டு தீ இருந்தது சொல்கிறாள். இதை 3வது ஸ்லோகத்தில் ததனு சகசகாயை தூரமன்விஷ்ய சௌரே கலித சரணி முஞ்சாரண்ய சஞ்சாத கேதம் பசுகுலம் அபிவீக்ஷ்ய க்ஷிப்ரமானே துமாராத்
त्वयि गतवतिः सर्वतो अग्निर्हि ஜஜிரும்பே. ஏ குருவாயூரப்பா, நீ மகா கருணமூர்த்தி காருண்யமூர்த்தி, நீ ரொம்ப தூரத்தில் பார்த்த கூட்டமாக பசுமாடுகள் இந்த பிருந்தாவனத்தை விட்டுட்டு இந்த ஐஷீக்கம்ங்கிற காட்டுக்குள்ளே இருக்கிறது தெரிஞ்சுது. சுத்தீவிலும் பெரிய உயரமாக இருக்கப்பட்ட புல், அந்த புல்லுக்குள்ளே அந்த மாடுகள்லாம் இருக்குது. அந்த சமயத்தில் நீ அதை போய் பிடிச்சின்னு வரணும்னு உன்னோட கோஷ்டியோடு கூட நீ எங்களை எல்லாரும் அதை துரத்தின்னு போனேள். அதுக்குள்ளேயும் என்ன ஆச்சுன்னா, அந்த முஞ்சா தர்பே இருக்கே, முஞ்சா புல் இருக்கே, அதில் காட்டு தீ ஒன்றும் உண்டாச்சு. மாடுகளெல்லாம் சுற்றி இந்த காட்டு தீ பரவ ஆரம்பிச்சு கொடுத்துன்னு சொல்கிறாள். ததனு சகாயைஹி, உங்களுடைய பாக்கி இருக்கப்பட்ட இடப்பசங்களுடைய ஒத்தாசையோடு கூட, ஏ கிருஷ்ணா, ஏ சௌரே, ஏ கிருஷ்ணா நீ என்ன தெரியுமா பண்ண? ததனு சகாயைஹி தூரம் அன்விஷ்ய சௌரே, ரொம்ப தூரம் நீங்கள் தேடினேள். பசுமாட்டு கூட்டங்கள்லாம் எங்கே போச்சுன்னு தேடினேள். பாக்கி பசங்களோடு கூட தேடி கண்டுபிடிச்சிட்டேள். கலித சரணி முஞ்சாரண்ய சஞ்சாத கேதம், அங்கே முஞ்சா காடு பக்கத்தில் இருக்குது. முஞ்சாங்கிறதான புல், அந்த புல்லெல்லாம் முளைச்சிருக்கப்பட்ட அந்த காட்டுக்கு நடுப்புற இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அங்கே என்னமா இருந்தது? பசுமாட்டுகள்லாம் ரொம்ப தபிச்சுட்டு இருந்தது. என்ன காரணம்னால், பசுகூலம் அபிவீக்ஷிய, அங்கே இருக்கப்பட்ட அந்த பசுமாட்டு கூட்டத்தை நீங்கள்லாம் பார்த்தேள் தூரக்கேந்து. அதெல்லாம் சீக்கிரம் ஆயிஷன்னு வரணுங்கிறதுக்காக கிளம்பினேள். க்ஷிப்ரம் ஆனே துமாராத்து, க்ஷிப்ரம்னா சீக்கிரமாகன்னு அர்த்தம். க்ஷிப்ரம் ஆனே துமாராத்து, அந்த பசுமாட்டு கூட்டத்தை திருப்பி ஆயிஷன்னு வரணுங்கிறதுக்காக நீங்கள் கிளம்பினேள். துவயி கதவதிஹி, அப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஓடி போனேள் அந்த பசுமாட்டு கூட்டத்தை நோக்கி. ஆனால் அதுக்குள்ளே என்ன தெரியுமா ஆச்சு? சர்வதோ அக்னி ஜஜிரும்பே, ஒரு காட்டுத்தீ ஒன்று உண்டாச்சு. அந்த காட்டுத்தீ அந்த புல்லெல்லாம் பத்திந்து அந்த பசுமாட்டு கூட்டத்தை சுற்றி காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சுதுன்னு சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். ததனு சகாயைஹி தூரம் அன்விஷ்ய சௌரே கலித சரணி முஞ்சாரண்ய சஞ்சாத கேதம் பசுகுலம் அபிவீக்ஷ்ய க்ஷிப்ரமானே துமாராத் त्वयि गतवतिः सर्वतोऽग्निर् ஜஜிரும்பே. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், காட்டுத்தீ 4 பக்கத்துலேயும் பரவி பெரிய சப்தத்தோடு கூட, ஏன்னா தீ பெருசாக இருந்ததுன்னா ஒரேடியாக ஓன்னு சத்தம் வரும். சத்தத்தோடு கூட ஒரு இடத்துக்கும் திரும்பி அந்த பசுமாட்டு கூட்டம் போக முடியாதபடி அதை சுத்தீவரிலும், அந்த பசுமாட்டு கூட்டத்தை சுத்தீவரிலும் நெருப்பு பற்றிந்தே எரிய ஆரம்பிச்சுது. அப்போது பசுமாடுகள்லாம் ஓன்னு கத்தின்னு இருந்தது, அதனுடைய சப்தத்தை போட்டுது. அதுகளெல்லாம் கண்கள்லேருந்து ஜலத்தை கொட்டி உன்னை பார்த்துது, காப்பாற்ற மாட்டானா இந்த கிருஷ்ணன் விட்டு. அப்படியா கத்துறது எப்படி எதுமா தோணித்து எல்லாருக்கும்? என்னுடைய ஸ்நேகிதனான ஹே கிருஷ்ணா எங்களெல்லாம் காப்பாத்துன்னு சொல்கிற மாதிரி அது கத்தித்தான். அது சொல்கிறாள் 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. சகல ஹரிதி தீப்தே घोरभङ्कार भीमे शिखिनि विगत मार्गा अर्धदग्धा इवार्ताः अहह भुवन बन्धो पाहि पाहीति सर्वे शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम्. ஹே குருவாயூரப்பா, நீ யார் தெரியுமா? ஹே புவனபந்தோன்னு கூப்பிடுறாள். இந்த புவனத்தில் இருக்கப்பட்ட, இந்த விஸ்வத்தில் இருக்கப்பட்ட எல்லா பீயிங்ஸ், எல்லா ஜீவன்களுக்கும் பந்துவானவன் நீ தான் எல்லாரையும் காப்பாத்துற. அப்பேற்பட்ட ஒன்றை நோக்கி அது கத்தித்து இந்த பசுமாட்டு கூட்டங்கள் தாங்க முடியா அர்த்த தக்தா, மேலெல்லாம் அந்த நெருப்புனால அதுகளுக்கு காயம் ஏற்பட்டது. அப்பொழுது உன்னை பார்த்து நீ காப்பாற்ற மாட்டியான்னு, ஏ ஸ்நேகிதனே,
என்னை காப்பாத்துன்னு சொல்கிற மாதிரி பாகி பாகி தி சர்வே, காப்பாத்து காப்பாத்துங்கிற மாதிரி மான்னு கத்தித்து. நீ யாரு? தாபஹர்த்தார் ரமேகம், ஒன்ன சரணம்னு வந்தது, அது சரணாகதம் பண்ணித்து அந்த பசுமாட்டு கூட்டங்கள். சொல்லி என்னத்துக்கு? நீ யாரு? தாபஹர்த்தாரம் ஏகம், நீ ஒருவன்தான் எல்லாருடைய தாபத்தையும் போக்குறவன்னாள். சாதாரண இந்த நெருப்பினுடைய தாபம் மாத்திரமில்லை, 3 தாபங்கள் சொல்கிறது உண்டே, அந்த 3 தாபங்கள் மனுஷனுக்கு இருக்கே, அது எல்லாத்தையும் போக்குறது பகவான் ஒருத்தர் தான். அதை வியங்கியமாக சொல்கிறாள் இங்கே பட்டதிரி 4வது ஸ்லோகத்தில். சகல ஹரிதி தீப்தே, எல்லா திசைகளிலையும் தீப்தே, நெருப்பு பரவித்து. கோர பாங்கார பீமே, ஒரேடியா சப்தத்தோடு கூட அந்த நெருப்பு பரவித்து. சிக்கினி விகதமார்கா, அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியறது. அது எரியறத அதுக்குள்ள எந்த வழியிலையும் போக முடியாதபடி மாட்டை சுற்றி நுடுத்து அந்த நெருப்பு. ஒரு மார்க்கம் கூட அந்த மாடுகளுக்கு வெளியில் வர்றதுக்கு தெரியல. அதனால என்ன ஆச்சு, அந்த பசு மாடுகளுக்கு அர்த்த தக்தா இவ அர்த்தாக, ரொம்ப துக்கமடைஞ்சது அந்த பசுமாட்டு கூட்டங்கள். மேலெல்லாம் காயம், நெருப்புனால தீனால பாதி வெந்து படுத்து எழுதலாம். அகக புவன பந்தோ பாகி பாகி தி சர்வே, ஹே புவன பந்தோ அப்படின்னு கத்துற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கான். அது கத்துறது, எங்களை காப்பாற்று காப்பாற்றுன்னு சரணம் அடைஞ்சுதே அந்த பசுமாட்டு கூட்டங்கள். ஹே குருவாயூரப்பா புவன பந்தோ, நீ எல்லாருடைய தாபத்தையும் போக்குறவனாச்சே, நீ போய் அதை காப்பாற்ற போறேங்கிறதா சொல்கிறாள் 4வது ஸ்லோகத்தில். சகல ஹரிதி தீப்தே கோர பாங்கார பீமே, சிக்கினி விஹத மார்கா அர்த்த தக்தா இவார்த்தாக. அகக புவன பந்தோ பாகி பாகி தி சர்வே, சரணமுபகதாஸ்த்வாம் தாபஹர்த்தாரமேகம். அழகான 4வது ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகங்களையும் இப்பொழுது நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே தாவாக்னிமோக்ஷ வர்ணனம் நாம அஷ்டபஞ்சாசம் தசகம். त्वयि विहरणलोले बालजालै प्रलम्ब, त्वयि विहरणलोले बालजालै प्रलम्ब, त्वयि विहरणलोले बालजालै प्रलम्ब, प्रमथन सविलम्बे धेनवः स्वैरचाराः, प्रमथन सविलम्बे धेनवः स्वैरचाराः, प्रमथन सविलम्बे धेनवः स्वैरचाराः, तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः, तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः, तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः, किमपि विपिनमैषीकाख्यम् ईशां बभूवुः, किमपि विपिनमैषीकाख्यम् ईशां बभूवुः, किमपि विपिनमैषीकाख्यम् ईशां बभूवुः. अनधिगतनिदाघ क्रौर्यवृन्दावनान्तात्, अनधिगतनिदाघ क्रौर्यवृन्दावनान्तात्, अनधिगतनिदाघ क्रौर्यवृन्दावनान्तात्, बहिरिदमुपयाताः काननं धेनवस्ताः, बहिरिदमुपयाताः काननं धेनवस्ताः, बहिरिदमुपयाताः काननं धेनवस्ताः. तव विरहविषण्णा ऊष्मलग्रीष्मताप, तव विरहविषण्णा ऊष्मलग्रीष्मताप, तव विरहविषण्णा
ஊஷ்மல கிரீஷ்மதாப பிரசர விசரதம்பசி ஆகுலா ஸ்தம்பமாபு பிரசர விசரதம்பசி ஆகுலா ஸ்தம்பமாபு பிரசர விசரதம்பஸ்யாகுலா ஸ்தம்பமாபு ததனு சகசகாயைஹ தூரமன்விஷ்ய சௌரே ததனு சகசகாயைஹ தூரமன்விஷ்ய சௌரே ததனு சகசகாயைஹ தூரமன்விஷ்ய சௌரே கலித சரணி முஞ்சாரண்ய சஞ்சாத கேதம் கலித சரணி முஞ்சாரண்ய சஞ்சாத கேதம் கலித சரணி முஞ்சாரண்ய சஞ்சாத கேதம் பசுகுலமபிவீக்ஷ்ய க்ஷிப்ரமானேது மாராத் பசுகுலமபிவீக்ஷ்ய க்ஷிப்ரமானேது மாராத் பசுகுலமபிவீக்ஷ்ய க்ஷிப்ரமானேது மாராத் त्वयि गतवतिः सर्वतोऽग्निर् जजृम्भे त्वयि गतवतिः सर्वतोऽग्निर् जजृम्भे त्वयि गतवतिः सर्वतोऽग्निर् जजृम्भे सकलहरिति दीप्ते घोरभाङ्कार भीमे सकल हरिति दीप्ते सकल हरिति दीप्ते घोरभाङ्कार भीमे सकल हरिति दीप्ते घोरभाङ्कार भीमे शिखिनि विहतमार्गा अर्धदग्धा इवार्ताः शिखिनि विहतमार्गा अर्धदग्धा इवार्ताः शिखिनि विहतमार्गा अर्धदग्धा इवार्ताः अहह भुवनबन्धो पाहि पाहीति सर्वे अहह भुवनबन्धो पाहि पाहीति सर्वे अहह भुवनबन्धो पाहि पाहीति सर्वे शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम् शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम् शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम् श्रीहरे नमः. அடுத்தாப்புல 5வது ஸ்லோகம். அதில் பட்டதிரி சொல்கிறாள், சுவாமி ரொம்ப கருணையோடு கூட அந்த பசுமாட்டு கூட்டங்களை பார்த்து இறைஞ்சி சொன்னாலாம், கவலைப்படாதீங்கோ, பயப்படாதீங்கோ, நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்குங்கோன்னாள். நீங்கள்லாம் கண்ணை மூடிக்குங்கோன்னு சொன்னோன்னே இந்த பசுமாட்டு கூட்டங்களில் எல்லாம் கண்ணூட்டி உட்பட எல்லாம் சுவாமி சொன்னபடி கண்ணை மூடினதுகள். நடுப்புற இந்த காட்டு தீயில நடுப்புற இந்த முஞ்சா காடனுடைய நடுப்புற மாட்டின்னு இருக்குகள் அந்த பசுமாடுகள். இப்போ சுவாமி என்ன பண்ணாள், அப்படி வித்தை பண்ணாள், மாயாஜாலம் பண்ணாள். சுவாமி அப்படி கையை காமிச்சாள். உடனே அந்த பசுமாட்டு கூட்டங்கள் எல்லாம் அப்படியே இந்த பிருந்தாவனத்துக்கு இந்த பாண்டீரங்கிற ஆலமரத்துக்கு பக்கத்தில் வந்து நின்று கொடுத்து, எப்படி அதுகளுக்கு தான் வந்துன்னு அதுகளுக்கே ஆச்சரியமாக போயிடுது. கண்ணை மூடின்றோடனே சுவாமி கொண்டு வந்து இங்கே கொண்டு விட்டுட்டாள். என்ன அர்த்தம்னா வியங்கியமாக சொல்கிறாள் பட்டதிரி. கண்ணை மூடிக்கோனா என்ன அர்த்தம்னா, நீங்கள்லாம் கண்ணை மூடிண்டு கண் வந்து அதோக்ஷமாக அதோக்ஷஜன்னு சுவாமிக்கு பேர். அக்ஷம்னா கண்ணு. கண்ணு அதகான என்ன உள்ளுக்குள்ளே பார்க்கணும், வெளியில் பார்க்கப்படாது. அப்போது சுவாமி ஜனிக்கிறாராம், தோன்றாராம், ஞானத்தை கொடுக்குறாராம். அதனால் அவருக்கு அதோக்ஷஜன்னு பேர். அப்படி இதுகள்லாம் கண்ணை மூடினோடனே அதுகளுக்கு பகவான் தோணி அப்படியே காப்பாற்றி விட்டார், இங்கே கொண்டு விட்டுட்டார்.
நல்ல இடத்துல கொண்டு கோகுலத்தில் அதை பிருந்தாவனத்தில் கொண்டு விட்டாள். அதை இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வர்ணிக்கிறாள். அலமலம் அதிபீத்யா சர்வதோ மீலயத்வம் திருஷமிதி தவ வாச்சா மீலிதாக்ஷேஷு தேஷு க்வனுதவதகனோசௌ குத்ர முஞ்சாட்டவீசா சபதி வவ்ருதிரேதே ஹந்த பாண்டீர தேசே. கிருஷ்ணா, என்ன ஆச்சரியத்தை பண்ணிவிட்டே குருவாயிரப்பா. அதுகள் தப்பிச்சுண்டு இறஞ்சி கத்துறது அம்மா அம்மான்னுட்டு என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சுவாமியை சரணம் அடைஞ்சுது. அப்போ தூரக்கேந்து சுவாமி அதுகளுக்கு சொன்னாலாம், நீங்களெல்லாம் கண்ணை மூடிங்கோன்னாள் சுவாமி. அலமலம் அதிபீத்யா, போரும் போரும் பயந்தது, பயப்படாதீங்கோள் பயப்படாதீங்கோள்னு சுவாமி இறஞ்சி கத்தினாள். அதுகளுக்கு புரிஞ்சுதுன்னு பசுமாட்டுக்கு. சர்வத்தோ மீலயத்வம், நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடிங்கோன்னாள் சுவாமி. திருஷமிதி தவ வாச்சா, மீலயத்வம் திருஷம் நாள், கண்ணை மூடிங்கோன்னாள். அப்படி சுவாமி சொன்ன வார்த்தையை கேட்டுவிட்டு மீலிதாக்ஷேஷு தேஷு, அதுகள் எல்லாம் கண்களெல்லாம் மூடிண்டன. பசுமாட்டு கூட்டங்கள் கண்ணை மூடிண்டுதான். அலமலம் அதிபீத்யா, போரும் பயந்தது. சர்வத்தோ மீலயத்வம் திருஷமிதி தவ வாச்சா மீலிதாக்ஷேஷு தேஷு. கண்ணை மூடிண்டோன்னே என்னாச்சுன்னாள். க்வனுதவதகனோசௌ குத்ரமுஞ்சாட்டவீசா. ஆச்சரியமா அதுகளுக்கெல்லாம் தோணித்தான், நம்ம மாட்டின்ற அந்த தாவாக்னிக்கு நடுப்புற மாட்டினோமே அந்த முஞ்சா காட்டுக்குள்ள, அது எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு எல்லாம் கண்ணை திறந்து தான் அப்புறம் வந்து பார்த்தா சுவாமி அப்படியே அத்தனை பசுமாட்டு கூட்டத்தையும் பாண்டீரங்கிற ஆலமரத்து அடியில் கொண்டு பிருந்தாவனத்தில் கொண்டு விட்டுவிட்டாள் சுவாமி. சபதி வவ்ருதிரே தே ஹந்த பாண்டீர தேசே. எல்லா பசுமாட்டு கூட்டங்களும் அங்கே வந்து சேர்ந்தது. என்ன ஆச்சரியம் கிருஷ்ணா, நீ பண்ணிவிட்டியே நாள் பட்டதிரி. அலமலம் அதிபீத்யா சர்வத்தோ மீலயத்வம் திருஷமிதி தவ வாச்சா மீலிதாக்ஷேஷு தேஷு க்வனுதவதகனோசௌ குத்ர முஞ்சாட்டவீசா சபதி வவ்ருதிரேதே ஹந்த பாண்டீர தேசே. இதெல்லாம் வியங்கியமாக ஒரு சூக்ஷ்மமான வார்த்தைகள் உள்ள சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்னால், மனிதர்களான நம்மளாம் எவ்வளவோ தாபங்கள், தாபம்னா நெருப்பு மாதிரி எரியும் கவலைகள், அதில் மாட்டின்னு முழிக்கிறவாளெல்லாம் சுவாமி சொல்கிறாளாம், என்னத்துக்கு பயப்படுறீர்கள் நீங்கள், சரணம்னு என் காலில் வந்து விழுந்துட்டா. ரமண மகர்ஷி சொல்லுவார், யாரான ஒருத்தன் ட்ரெயினில் போயின்னு இருக்கிறப்பட்டவன் அவனோட கூட வர சூட் கேஸு, அவனோட பொட்டி, ட்ரங்க்கு, இங்கே எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சுருந்து உட்காருவணும். ஜன்னலுக்கு பக்கத்தில் எல்லாத்தையும் தூக்கி ஒயருக்கு ஞானம் வச்சுவிட்டு அழகாக ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சீனரியை பார்த்துன்னு வரணும். அப்படி வேண்டாத கவலைகளெல்லாம் தலையில் வச்சுருக்கோம், அதை சுமந்துட்டு இருக்கோம். அது இந்த தாபத்தில் நம்மளாம் மாட்டின்னு முழிக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாள் சுவாமி, எல்லாம் என்னை வந்து சரணம்னு அடைஞ்சிருங்கோ, கண்ணை மூடிந்து உள்ளே பாருங்கோ, அந்தர்முகமாக பாருங்கோள், பார்த்தா ஒரு கவலை இருக்காது. நீங்கள் உங்கள் கவலையிலேருந்து தான் விலகி நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்த்து விட்றேன்னாங்கிறாள். அதுதான் இந்த வியங்கியமாக இந்த அர்த்தம், ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அலமலம் அதிபீத்யா சர்வத்தோ மீலயத்வம் திருஷமிதி தவ வாச்சா மீலிதாக்ஷேஷு தேஷு க்வனுதவதகனோசௌ குத்ர முஞ்சாட்டவீசா சபதி வவ்ருதிரேதே ஹந்த பாண்டீர தேசே. அழகான இந்த 5வது ஸ்லோகம் இது. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த பசுமாட்டு கூட்டங்களெல்லாம் அங்கே இருந்த இடையர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு இறஞ்சி கத்தினாலாம். ஆஹா, உன்னுடைய மாயே என்னன்னு சொல்கிறது, ஹே கிருஷ்ணா, ஜெய் கிருஷ்ணா, ஜெய் பலராமான்னு எல்லாரும் ஜெயகோஷம் போட்டாலாம். போட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் விளையாடினாலாம். அப்போது அங்கே இருக்கப்பட்ட கோடை காலத்தில் சில புஷ்பங்கள்லாம் விளையும். பாட்டலி புஷ்பம்னு ஒரு புஷ்பம். அந்த பாட்டலி புஷ்பங்கிறது கோடை காலத்தில் தான் முளைக்கும்,
பாட்டலாதீன்னு சொல்கிறாள். பாட்டலம்னு ஒரு புஷ்பம், அதெல்லாம் நிறையா முளைச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இவாள்லாம் சித்த முன்னாடி நெருப்பில் மாட்டின்ற ஒன்றுமே தெரியலையாம் மாயினால், சுவாமியினுடைய மாயினால். அவள்லாம் சந்தோஷமாக விளையாடினாள். என்ன அர்த்தம்னா வியங்கியமாக சொல்கிறாள் பட்டதிரி. தபிச்சுந்து மாட்டின்னு இருக்கிறவன் சுவாமியை போய் சரணம்னு அடைஞ்சுட்டா சுவாமி புஷ்பவரத்தில் கொண்டு விட்டுடுறாளாம். ஒரு விதமான கஷ்டமும் இல்லாமல் நல்ல இடத்துல கொண்டு நம்மளை சேர்த்து விட்றாளாம். அதுதான் சொல்கிறாள் இங்கே. ஜெய ஜெய தவ மாயா கேயமீஷேதி தேஷாம் நுதிபி உதிதஹாசோ பத்தநானா விலாசா புனரபி விபினாந்தே பிராச்சர பாட்டலாதி பிரசவ நிகர மாத்திர கிராக்கிய கர்மானுபாவே. சுவாமியினுடைய மாயினால் அந்த கோடை காலத்தினுடைய தாபம், சம்மருடைய தாபம் அந்த பசங்களுக்கும் மாட்டுக்கும் இல்லாமல் வச்சுட்டாள் சுவாமி. எங்கே பார்த்தாலும் புஷ்பமயமாக இருக்குது அவர் கொண்டு வந்து விட்ட இடம். அப்போது எல்லாரும் ரொம்ப விளையாடினாலாம். பாக்கி இருக்கிற சமயத்தை களைய வேண்டாம்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் கிருஷ்ணனோட லூட்டி அடிச்சுன்னு விளையாடினாலாம். பசுமாடுகள்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுனாள். ஜெயகோஷம் போட்டுதான். ஜெய ஜெய தவ மாயா, உன்னுடைய மாயை என்னன்னு சொல்கிறது. இப்படி ஒரு க்ஷணத்தில் எங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த பசுமாட்டு கூட்டத்தெல்லாம் காப்பாற்றிவிட்டியே இந்த அக்னியிலேருந்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள், பிரசம்சிச்சாள் கிருஷ்ணனை. ஜெய ஜெய தவ மாயா கேயமீஷேதி தேஷாம் நுதிபிருதிதஹாசோ பத்தநானா விலாசா. அப்படி எல்லாரும் குதிச்சுட்டு இருந்தாள். சந்தோஷத்தினால எல்லாரும் குதித்து விளையாடினாலாம். இந்த சந்தோஷம் தாங்காமல் புனரபி விபினாந்தே பிராச்சர பாட்டலாதி, அங்கே பாட்டலம்ங்கிறதான கோடை காலத்தில் பூக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் நிறையா இருக்காம். அதெல்லாம் பார்த்துட்டு புனரபி விபினாந்தே மறுபடியும் இந்த காட்டுக்குள்ளே எல்லாரும் விளையாடினாலாம். பிரசவ நிகர மாத்திர கிராக்கிய கர்மா அனுபாவே, துளிக்கூட கர்மம் அந்த கோடை காலத்து வெயில் உஷ்ணம் தெரியாமல் ஒரேடியாக நிழல் இருக்குங்க. புஷ்பங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்குது, பச்சை பசேர்னு இருக்குது. ஆனந்தமாக குழந்தைகள்லாம் விளையாடித்துங்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். ஜெய ஜெய தவ மாயா கேயமீஷேதி தேஷாம் நுதிபிருதிதஹாசோ பத்தநானா விலாசா புனரபி விபினாந்தே பிராச்சர பாட்டலாதி பிரசவ நிகர மாத்திர கிராக்கிய கர்மா அனுபாவே. கொத்து கொத்தா புஷ்பங்கள் இருக்குன்னு அழகாக சொல்லக்கூடிய 6வது ஸ்லோகம் இது. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த கோடைகாலம் முழுக்க நீ என்ன பண்ண தெரியுமா கிருஷ்ணா, அந்த சூடு மாட்டு கூட்டங்களுக்கும் மற்ற இடையர் பசங்களுக்கும் ஏற்படப்படாதுங்கிறதுக்காக அந்த கோடை காலம் முழுக்க நீ யமுனா நதியினுடைய கரையில் நீங்கள்லாம் விளையாடினேள். சொல்கிறாள் பட்டதிரி. எப்படி கோடை காலத்தில் சுவாமி என்ன பண்ணாள், எல்லாரையும் அழிச்சுன்னு இந்த யமுனா நதி கரை இருக்கே அங்கே குழு குழுன்னு இருக்கும், அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு போகலாம். அதுதான் நீ சொல்கிறாள், இந்த கோடையில் எல்லாம் வறண்டு போய் கிடக்கும். அப்படி மனுஷனுக்குள்ளே இருக்கப்பட்ட தாபங்கள்னால, ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற தாபங்கள்னால மனசும் வறண்டு போய் கிடக்கும். அந்த சமயத்தில் பகவான் உள்ளே கொடுத்துட்டாக்க பகவான் நம்ம இந்த சம்சார தாபங்கிறது இருக்கே அதெல்லாம் குறைச்சி விட்றாள். எப்படி யமுனா நதி பக்கத்தில் அந்த ஜிலு ஜிலுன்னு காற்று குறைக்குமோ தாபத்தை, அப்படி குறைச்சி விட்றாருங்கிறத சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம். त्वयि विमुखमिवोच्चैः तापभारं वहन्तं तव भजन वदन्तः पङ्कमुच्छोषयन्तं तव भुजवत् उदञ्चत् भूरितेजः प्रवाहं तपसमयम् अनैषीः यामुनेषु स्थलेषु. त्वयि मुखमिवोच्चैः தாபபாரம் வகந்தம். கோடையில் எல்லாம் வறண்டு கிடக்கு, மண்ணெல்லாம் வறண்டு கேக்கா இருக்குது. அப்படி இருக்கான் ஒருத்தருடைய ஹிருதயம். யாரோட ஹிருதயம்னால்
துவயி விமுகமிவோச்சைஹி தாபபாரம் வகந்தம். உன்னை யாரு பஜிச்சு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி, ஏ குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை மனசில் கொடுக்காத வாழ் இருக்காளே, அவளுடைய மனசு எப்படி இருக்கும்னால் கோடை காலத்து மணல் மாதிரி வறண்டு கிடக்கும். ஆனால் யார் ஒருத்தன் உன்னை பஜிச்சு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு உன்னை உபாசிக்கிறானோ அவனுக்கு அப்படி இல்லைனாள். தவ பஜன வதந்தா பங்கமுச்சோஷயந்தம். உன்னை யார் ஒருவன் பஜிக்காமல் இருக்கானோ அவன் உள்ள பங்கம் நாள் ஷேரு, அவன் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற ஷேரு இருக்கே, அந்த ஷேருங்கிற கெட்ட மனசு இருக்கே, அது காஞ்சி வறண்டு போய் கிடக்கும். அதில் எல்லா விதமான தாபங்களும் தோணும் நாள். சம்சார தாபங்களெல்லாம் அதில் தோணும். யாருக்கு? யார் ஒருவன் உன்னை பஜிக்காமல் இருக்கானோ அவனுக்கு நாள். துவயி விமுகமிவோச்சைஹி தாபபாரம் வந்தம் தவ பஜனவத் அந்த பங்கம் உச்சோஷயந்தம். அவன் மனசு ஒரே வறண்டு போன மணல் மாதிரி இருக்கும். அவனுக்கு உள்ள என்ன தாபங்கள் இருக்கும், சம்சார தாபங்கள்லாம் அவனை தகிக்க பண்ணும், எரிய பண்ணும். அவன் யார் ஒருவன் உன்கிட்ட விமுகனா இருந்தால், உன்னை பஜிக்காமல் இருந்தால் நாள். தவ புஜவத் உதஞ்சத் பூரி தேஜ பிரவாகம். ஆனால் உன்னை போய் ஆராதிச்சவன் இருக்கானே அவன் தவ புஜவத், உன்னுடைய கை மாதிரி, உன்னுடைய கருணையான கைகள் என்ன பண்ணும், அனுகிரகத்தை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்? தவ புஜவத் உதஞ்சத் பூரி தேஜ பிரவாகம் தபசமயம் அனைஷீஹி யாமுனேஷு ஸ்தலேஷு. யமுனா நதி எப்படி ஜிலு ஜிலுன்னு ஓடுறதோ அப்படி கருணையாக உன்னுடைய கைகள் இருக்கே, அது பக்தாளெல்லாம் ரட்சிக்கும் சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம் இது. துவயி விமுகமிவோச்சைஹி தாபபாரம் வகந்தம் தவ பஜன வதந்தः பங்கம் உச்சோஷயந்தம் தவ புஜவத் உதஞ்சத் பூரி தேஜ பிரவாகம் தபசமயம் அனைஷீஹி யாமுனேஷு ஸ்தலேஷு. ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அலமலமதிபீத்யா சர்வதோ மீலயத்வம் அலமலமதிபீத்யா சர்வதோ மீலயத்வம் அலமலமதிபீத்யா சர்வதோ மீலயத்வம் திருஷமிதி தவ வாசா மீலிதாக்ஷேஷு தேஷு திருஷமிதி தவ வாசா மீலிதாக்ஷேஷு தேஷு திருஷமிதி தவ வாசா மீலிதாக்ஷேஷு தேஷு क्वनु दवदहनोऽसौ कुत्र मुञ्जाटवीसा क्वनु दवदहनोऽसौ कुत्र मुञ्जाटवीसा क्वनु दवदहनोऽसौ कुत्र मुञ्जाटवीसा सपदि ववृचिरेते हन्त भाण्डीरदेशे सपदि ववृचिरेते हन्त भाण्डीरदेशे सपदि ववृतिरेते हन्त भाण्डीरदेशे जय जय तव माया केयमीशेति तेषां जय जय तव माया केयमीशेति तेषां जय जय तव माया केयमीशेति तेषां नुतिभिरुदितहासो बद्धनाना विलासः नुतिभिरुदितहासो बद्धनाना विलासः नुतिभिरुदितहासो बद्धनाना विलासः पुनरपि विपिनां ते प्राचर पाटलादि
புனரபி விபினாந்தே பிராச்சர பாட்டலாதி புனரபி விபினாந்தே பிராச்சர பாட்டலாதி பிரசவ நிகரமாத்திர கிராஹ்ய கர்மானுபாவே பிரசவ நிகரமாத்திர கிராஹ்ய கர்மானுபாவே பிரசவ நிகரமாத்திர கிராஹ்ய கர்மானுபாவே त्वयि विमुखमिवोच्चैः तापभारं वहन्तं त्वयि विमुखमिवोच्चैस्तापभारं वहन्तं त्वयि विमुखमिवोच्चैस्तापभारं वहन्तं तव भजन वदन्तः पङ्कमुच्छोषयन्तं तव भजन वदन्तः पङ्कमुच्छोषयन्तं तव भजन वदन्तः पङ्कमुच्छोषयन्तं तव भुजवद् उदञ्चत् भूरितेजप्रवाहं तव भुजवदुदञ्चत् भूरितेजप्रवाहं तव भुजवदुदञ्चत् भूरितेजप्रवाहं तपसमयम् अनैषीः यामुनेषु स्थलेषु तपसमयमनैषीः यामुनेषु स्थलेषु तपसमयमनैषीः यामुनेषु स्थलेषु ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், உடனே கோடைகாலம் முடிஞ்சோடனே மழை காலம் வந்தது. மழை காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரேடியாக பசுமையாக இருக்குது காடு. அப்போது நீ என்ன பண்ண, மழையிலெல்லாம் மாட்டிக்கப்படாதுங்கிறதுக்காக அந்த கோவர்தன மலை இருக்கே, அந்த மலைக்கு இல்லை பல குகைகள் இருக்கும். அந்த குகைகளுக்குள்ளே மாட்டெல்லாம் ஓட்டின்னு போடுவேன். நீ அந்த குகைக்குள்ளே இருந்துட்டுருப்பே. அந்த மழை காலத்தினால என்ன ஆகும்னால் எல்லா ஜீவன்களும் சந்தோஷமாக இருக்குமாம். தவளை எல்லாம் கத்தும், எங்கே பார்த்தாலும் நீர் பெருகி இருக்கும், எங்கே பார்த்தாலும் மேக மண்டலங்கள் இருக்கும், ஒரேடியாக மின்னும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது பட்டதிரி சொல்கிறாள், இருள் சூழ்ந்த மேக மண்டலம் வரும், அதுக்கு நடுப்புற ஒரு பெரிய மின்னல் அடிக்கும். அது எப்படி தெரியுமா இருந்தது? ஏ கிருஷ்ணா, அந்த மேகம் உன்னோட உடம்பு மாதிரி இருக்குது, கருத்து இருந்தது. நீ அழகாக பளிச்சுன்ட்டு வெண்பட்டு கட்டின்னு இருக்கியே, மஞ்சமசேர்னு ஒரு பிசங்க வாசஸ் கட்டின்னு இருக்கியே, அது மாதிரி அந்த மின்னல் நடுப்புற தோணும் அப்படின்னு சொல்கிறாள் பட்டதிரி. அழகாக வர்ணிக்கிறாள் மழை காலத்தை. சுவாமி மழை காலத்தில் எப்படி இருந்தார்னு விட்டு 8வது ஸ்லோகத்தில், ததனு ஜலத ஜாலைஹி த்வத்வபுஹு துல்யபாபி விகசதமல வித்யுத் பீதவாசோ விலாசைஹி சகல புவன பாஜாம் ஹர்ஷதாம் வருஷவேளாம் க்ஷிதிதர குஹரேஷு ஸ்வைரவாசி வியனைஷீஹி. ஹே குருவாயூரப்பா, கோடைகாலம் முடிஞ்சு மழை காலம் வந்தது. அப்போ நீ மாட்டுகளையும் இடையர்களையும் ரட்சிப்பதற்காக இந்த பெரிய மலைகளில் இருக்கப்பட்ட குகை இருக்கே, அந்த குகைக்குள்ளே இருந்து மழையில் அதுகள்லாம் மாட்டிக்காமல் இருக்க முடியா பண்ணுவே. அப்போது மழை காலத்தில் எல்லா ஜீவன்களும் சந்தோஷமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் பசுமை சந்தோஷமாக இருந்தன. அப்போது மழை காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஆகாசம் இருள் சூழ்ந்து மேக மண்டலங்கள் இருக்கும். அப்போது அடிக்கடி மின்னும். அது எப்படி தெரியுமா இருந்தது? மேக மண்டலங்கள், கார்மேகம் இருக்கே, அது உன்னுடைய உடம்பு மாதிரி கருப்பாக இருந்தது. நீ கட்டின்னு இருக்கிற பிசங்க வாசஸ் மாதிரி பளிச்சுன்னு இருந்தது மின்னல்ங்கிறாள். ததனு ஜலத ஜாலைஹி, ஜலத ஜாலைஹி, ஜலதம்னு யாருக்கு பேருனா மேக மண்டலத்துக்கு பேரு. ததனு ஜலத ஜாலைஹி த்வத்வபுஹு துல்யபாபி, உன்னுடைய வப்புஹு உன்னுடைய உடம்பு இருக்கே, அது எதுக்கு துல்லியமாக இருக்கு? இந்த மேக மண்டலம் மாதிரி இருக்குது உன்னுடைய உடம்பு கனங்கரேர்னுட்டு. ததனு ஜலத ஜாலைஹி த்வத்வபுஹு துல்யபாபி
பிரகாசிச்சுன்னு இருக்கு உன்னுடைய உடம்பு, கனங்கரேன்னு இருக்குன்னா பளிச்சுன்னு இருக்கே நீ. விகசதமல வித்யுத் பீதவாசோ விலாசைஹி. விகசத் அமல வித்யுத், வித்யுத்னா மின்னல், அமல வித்யுத் பளிச்சுன்னு பிரகாசத்தோடு கூட இருக்கக்கூடிய விகசத்து, அந்த மின்னல் நடுப்பில் தோன்றது. அது எப்படி இருக்குன்னால் பீதவாசோ விலாசைஹி. நீ அழகாக கட்டின்னு இருக்கியே வெண்பட்டு, மஞ்ச மஞ்சேன்னு இருக்கப்பட்ட வெண்பட்டு, அது எப்படி பிரகாசிக்கிறதோ உடம்புல, அப்படி இந்த மின்னல் பிரகாசிக்கிறதுங்கிறாள். விகசதமல வித்யுத் பீதவாசோ விலாசைஹி சகல புவன பாஜாம். லோகம் முழுக்க சந்தோஷமாக இருக்கான் மழை காலத்தில். சகல புவன பாஜாம் ஹர்ஷதாம் வருஷவேளாம். அந்த மழை காலத்தில் எல்லா பிராணிகளும் எல்லா ஜீவன்களும் மனசு நிரம்பி சந்தோஷமாக இருக்கு. அந்த சமயம் நீ என்ன பண்ண? க்ஷிதிதர குஹரேஷு ஸ்வைரவாசி வியனைஷீஹி. அப்போ நீ உள்ள அந்த பசுமாட்டு கூட்டங்களோட கூடயும் ஃப்ரெண்டுகளோட கூடயும் நீ புல்லாங்குழல வாசிட்டு நீ அழகாக அந்த குகைகளுக்குள்ளே மலைகளுக்குள்ளே இருக்கப்பட்ட குகை, அந்த குகைக்குள்ளே உட்காந்துட்டு வெளியில் மழை பெய்யறது அழகாக பார்த்துட்டு இருந்தேள். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தேள். இவ்வாறாக நீ மழை காலத்தை தாண்டினேங்கிறாள். எப்படி மழை காலத்தை சுவாமி அனுபவிச்சாருங்கிறத சொல்கிறாள் ஸ்லோகத்தில். ததனு ஜலத ஜாலைஹி त्वद्वपुस्तुल्यभाभी विकसदमल विद्युत् पीतवासो विलासैहि सकलभुवनभाजां हर्षदां वर्षवेलां क्षितिधरकुहरेषु स्वैरवासी व्यनैषीहि. நான் திருப்பி ஸ்லோகங்களை திருப்பி சொல்கிற காரணம் என்னென்னா, பல தடவை இப்படி சொன்னால் மனசில் பதிஞ்சுடுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, நீ அங்கே பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் பெரிய மலை ஒன்று இருக்குது, கோவர்தனம்னுட்டு. அதுக்கு பேரே கோவர்தனம். ஏன்னா பசுமாட்டுகள்லாம் வர்த்திக்க செய்யுமா அந்த மலை. ஏன்னா அந்த மலை மேலெல்லாம் புல்கள் இருக்குது, அதை பசுமாடுகள் சாப்பிட்டு வர்த்திக்குங்கள். அதனால் அதுக்கு மலைக்கு பேரே கோவர்தனம்னு பேர். அந்த மலை என்ன பண்ணிட்டு சுவாமிக்கு ரொம்ப மேலே பிரியம் அதுக்கு. அப்போ மலை என்ன பண்ணுமா, சுவாமி அந்த மலையினுடைய குகைக்குள்ளே இருக்கிறது அதுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த கோவர்தன மலைக்கு. அதனால் சுவாமி அது பிரார்த்திக்குமாம், ஸ்தோத்திரம் பண்ணுமாம். எப்படி மலை ஸ்தோத்திரம் பண்ணும்னா, அதுக்கு வாய் கிடையாதேன்னாள். கவலைப்படாதீங்கோ, அந்த மலைக்கு மேலே ரொம்ப அழகான மயில் தோகையை விரிச்சுண்டு மயில்கள் இருந்தது, பலவிதமான பட்சிகள் இருந்தது, பலவிதமான புஷ்பங்கள் இருந்தது, கதம்பம் முதலான குடஜம் முதலான புஷ்பங்கள் இருந்தது. அதெல்லாத்தையும் அந்த அது உன் மேலே கொட்டி, புஷ்பத்தைன்னா உன் மேலே கொட்டி, அந்த மயில்கள் இருக்கே அதுகள் கூன்னு சத்தம் போட்டுது. இந்த மயில்கள் அந்த கோவர்தன மலை சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுறதாக கற்பனை பண்ணுறார் பட்டதிரி. குஹர தலனி விஷ்டம் துவாம் கரிஷ்டம் கிரீந்திரஹா சிகிகுல நவகேகா காகுபி ஸ்தோத்திரகாரி ஸ்புடகுடஜ கதம்ப ஸ்தோம புஷ்பாஞ்சலிம் ச பிரவிததத் அனுபேஜே தேவகோவர்தனோசௌ. ஹே குருவாயூரப்பா, நீ இந்த கோவர்தன மலையினுடைய குகைக்குள்ளே இருக்கிறது அதுக்கு கோவர்தன மலைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துது. அதனால அது என்ன பண்ணிட்டு அது மேலே நிறைய புஷ்பங்கள் வளையிறது, கதம்ப புஷ்பம், குடஜம், இதெல்லாம் உன் மேலே கொண்டு வந்து கொட்டித்தாம் அந்த மலை. அப்புறம் அது உன்னை அர்ச்சனை பண்ணித்து, உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணித்து தெரியுமா நாள். குஹர தலனிவிஷ்டம் துவாம் கரிஷ்டம் கிரீந்திர. அந்த கிரீந்திரனான கோவர்தனம் குஹர தலனிவிஷ்டம், நீ அதனுடைய குகைக்குள்ளே இருக்கிறதுனால கரிஷ்டம், ரொம்ப அதுக்கு ஆனந்தம், ரொம்ப பெருமை தாங்கலையாம் அதுக்கு. அதனால அது என்ன பண்ணிதுனாள், சிகி குல நவகேகா, தலையில் குஞ்சலம் மாதிரி இருக்குது அதுக்கு, அந்த மயிலுக்கு மயில் தோகையெல்லாம் விரிச்சுன்னு இருக்கு. அந்த மயில்கள் என்ன பண்ணிதுன்னா, கேக்கானா மயில், அது காக்கூபிஹி காக்குன்னு கத்துறது. சிகி குல நவகேகா காக்குபிஹி ஸ்தோத்திரகாரி, காக்குபிஹி ஸ்தோத்திரகாரிங்கிறாள். அது காக்கா கூக்குன்னு கத்துறது அந்த மயில்கள். அது ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இருக்க அந்த மலை
ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இருக்கான். ஸ்தோத்திரகாரி ஸ்புட குட்டஜ கதம்ப ஸ்தோம புஷ்பாஞ்சலிம் ச. அந்த மலை மேலே நிறைய புஷ்பங்கள், கதம்ப புஷ்பங்கள்லாம் முளைச்சிருக்கு, அதெல்லாம் கொட்டுறது. அது எப்படி இருக்குன்னால், அது சுவாமியை அந்த மலை ஆராதித்து புஷ்பாஞ்சலி பண்ணி அது அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கான். பிரவிததத் அனுபேதே தேவகோவர்தனோ சௌ. அப்படி இருக்காம் அந்த கோவர்தன மலை, ரொம்ப பெருமையாக இருக்காம். சுவாமி கிருஷ்ணர் நம்மக்கிட்ட தங்குறாருன்னு பெருமைப்பட்டு அது சுவாமியை ஆராதித்த மாதிரி கற்பனை பண்ணுறாள். உபனிஷத்துகள்னால் என்ன சொல்கிறதுன்னா, சுவாமி ஹிருதயங்கிறதான குகைக்குள்ளே இருக்காராம், அவரை பார்க்கணுமா. ஏன்னா அப்படி இங்கே சுவாமி கோவர்தன குகைக்குள்ளே இருக்காள்னா என்ன உத்பிரேக்ஷன்னா, ஒவ்வொருத்தருடைய ஹிருதய குகைக்குள்ளேயும் சுவாமி இருந்துருக்கார். அந்தர்முகமாக பார்த்தா இருப்பார் அவர். சுவாமி எங்கேயோ வெளியில் இல்லை. அந்த ரவீந்திரநாத் டாகூர் சொல்லுவன், சுவாமியை போய் எங்கேயோ தேடாதீங்கோம்மன். அவனுடைய ரவீந்திரநாத் டாகூரோட கீதாஞ்சலியில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, ஒரு வேர்ட்ஸ் ஒன்று. அப்படி சுவாமி எங்கே இருக்கார்னா எங்கேயோ இல்லை, அவர் நம்மக்கிட்ட தான் இருக்கார். அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம். இது அடுத்த 10வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். அத சரதமுபேதாம் தாம்பவத் பக்தசேதோ விமல சலிலருப்பூராம் மானயன் கானனேஷு திருணமமலவனாந்தே சாரு சஞ்சாரயன் காஹா பவன புரபதே த்வம் தெய்மே தேகசௌக்கியம். மழை காலத்துக்கு அப்புறம் முடிஞ்சோடனே சரத் ருத்து வந்தது, ஃபால் சீசன். அந்த சரத் ருத்துவில் என்னென்னா, சரத் ருத்துவில் எல்லா நதிகளும் விமலமாக இருக்கும். ஏன்னா மழை காலத்தில் மழை பெஞ்சு கலக்கி விட்டுருக்கும் சேரா. அப்போ என்ன ஆகும், கங்கை யமுனை இப்படி இருக்கிறப்பட்ட நதிகளெல்லாம் ஒரே கலங்கி போயிருக்கும் மழை காலத்தில். அதுக்கு அடுத்தாப்பில் சரத் ருத்து, அப்போ மழை பெய்யாது, அதே குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த ஃபால் சீசனில் அப்போ என்ன ஆகும்னால், சரத் ருத்துவில் எல்லா ஓடைகளும் தடாகங்களும் எல்லாம் அப்படியே ஸ்வச்சமாக விமலமாக இருக்குமா. அது சொல்கிறாள் இங்கே. அத சரதமுபேதாம் தாம்பவத் பக்தசேதோ விமல சலிலபூராம் மானயன் கானனேஷு திருணமமலவனாந்தே சாரு சஞ்சாரயன் காஹா பவன புரபதே த்வம் தெய்மே தேகசௌக்கியம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காம் காடு. ஏன்னா மழை காலத்தில் ஒரே இடி மின்னலமாக இருந்துட்டுருக்கும், அப்படி இல்லாமல் காற்றடிக்கும். சரத்காலத்தில் அப்படியே மரங்களெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதில் அந்த 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 கலர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட அந்த ஃபாரஸ்ட்டு காட்டில் மாட்டு கூட்டங்களெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக மேய்ஞ்சுட்டுருக்கான். கிருஷ்ணா, நீ மேய்ச்சின்னு இருந்த இந்த மாடுகளெல்லாம். அது மாத்திரம் இல்லைன்னால், அங்கே சரத்காலத்தில் தடாகங்கள்லாம் நீர் ததும்பி இருந்த அதெல்லாம் ஸ்வச்சமாக கிளியராக இருக்குது. ஒரு அலை இல்லாமல் அப்படியே கண்ணாடி மாதிரி பளிங்கு மாதிரி இருக்கான். அது எப்படின்னால், பவத் பக்தஸ்ய சேதா இவன்னார். உன்னுடைய பக்தனுடைய ஹிருதயம் மனசு எப்படி இருக்கும், துளி கூட கவலை இல்லாமல் நிர்மலமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது தடாகங்கள்ங்கிறாள். அத சரதமுபேதாம் தாம் பவத் பக்தசேதோ பவத் பக்தசேதோ. உன்னுடைய பக்தாளுடைய மனசு எப்படி இருக்குமோ, அவளுடைய மனசு அப்படியே கிளியராக அப்படியே ஸ்பட்டிகம் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது தடாகங்கள். விமல சலில பூராம், எங்கே பார்த்தாலும் நீர் ததும்பி இருந்தது. அப்போ பசுமாட்டுகளுக்கு தான் சந்தோஷம்னே தண்ணி குடிக்கிறதுக்கு. மானயன் கானனேஷு, அப்போ அந்த கானனத்தில் நீ மாட்டுகளெல்லாம் ஓட்டின்னு போய் மேய்ச்சின்னு இருந்த. திருணம மலவனாந்தே, காடுகள் முழுக்க அப்படியே நிரம்பி இருக்கு பசும் புல்கள். சாரு சஞ்சாரயன் காஹா, பசுமாடுகள் இனிமையாக அப்படி நடந்து போயின்னு இருக்கு. பவன புரபதே த்வம் தெய்மே தேகசௌக்கியம். எனக்கு நீ தேகத்துக்கு சௌக்கியத்தை கொடுக்கணும். என் மேலே இருக்கப்பட்ட துக்கங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் நீக்கி எனக்கு என் உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பை கொடுத்து தேக சௌக்கியத்தை கொடுக்கணும்னு உருக்கமாக வேண்டார் இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. அத சரதமுபேதாம் தாம்பவத் பக்தசேதோ விமல சலில பூராம்
மானயன் கானனேஷு திருணமமலவனாந்தே சாரு சஞ்சாரயன் காஹ பவனபுரபதே த்வம் தேஹி மே தேகசௌக்கியம். இது ஸ்ரீமன்னாராயணீயே தாவாக்னி மோக்ஷவர்ணனம் நாம அஷ்டபஞ்சாசம் தசகம். இப்பொழுது இந்த கடைசி 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ததனு ஜலத ஜாலைஹி த்வத்வபுஸ்துல்யபாபி ததனு ஜலத ஜாலைஹி த்வத்வபுஸ்துல்யபாபி ததனு ஜலத ஜாலைஹி த்வத்வபுஸ்துல்யபாபி விகசதமல வித்யுத் பீதவாசோ விலாசைஹி விகசதமல வித்யுத் பீதவாசோ விலாசைஹி விகசதமல வித்யுத் பீதவாசோ விலாசைஹி சகல புவன பாஜாம் ஹர்ஷதாம் வர்ஷவேளாம் சகல புவன பாஜாம் ஹர்ஷதாம் வர்ஷவேளாம் சகல புவன பாஜாம் ஹர்ஷதாம் வர்ஷவேளாம் க்ஷிதிதர குஹரேஷு ஸ்வைரவாசி வ்யனைஷீஹி க்ஷிதிதர குஹரேஷு ஸ்வைரவாசி வ்யனைஷீஹி க்ஷிதிதர குஹரேஷு ஸ்வைரவாசி வ்யனைஷீஹி குஹரதல நிமிஷ்டம் த்வாம் கரிஷ்டம் கிரீந்திரः குஹரதல நிவிஷ்டம் த்வாம் கரிஷ்டம் கிரீந்திரः குஹரதல நிவிஷ்டம் த்வாம் கரிஷ்டம் கிரீந்திரः சிகிகுல நவகேகா காகுபிः ஸ்தோத்ரகாரி சிகிகுல நவகேகா காகுபிः ஸ்தோத்ரகாரி சிகிகுல நவகேகா காகுபிः स्तोत्रकारी स्फुटकुटज कदम्ब स्तोम पुष्पाञ्जलिञ्च स्फुटकुटज कदम्ब स्तोम पुष्पाञ्जलिञ्च स्फुटकुटज कदम्ब स्तोम पुष्पाञ्जलिञ्च प्रविदधत् अनुभेजे देवगोवर्धनोऽसौ प्रविदधत् अनुभेजे देवगोवर्धनोऽसौ प्रविदधत् अनुभेजे देवगोवर्धनोऽसौ अथ शरदमुपेतां तां भवद्भक्तचेतो अथ शरदमुपेतां तां भवद्भक्तचेतो अथ शरदम् उपेतां तां भवद्भक्तचेतो विमलसलिलपूरां मानयन् काननेषु विमलसलिलपूरां मानयन् काननेषु विमलसलिलपूरां मानयन् काननेषु तृणममलवनान्ते चारु सञ्चारयन् गाः तृणममलवनान्ते चारु सञ्चारयन् गाः तृणममलवनान्ते चारु सञ्चारयन् गाः पवनपुरपते त्वं देहि मे देहसौख्यम् पवनपुरपते त्वं देहि मे देहसौख्यम् पवनपुरपते त्वं देहि मे देहसौख्यम् इति श्रीमन्नारायणीये दावाग्निमोक्षवर्णनं नाम अष्टपञ्चाशं दशकम् ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே தாவாக்னிமோக்ஷ வர்ணனம் நாம அஷ்டபஞ்சாசம் தசகம். त्वयि विहरणलोले बालजालै प्रलम्ब प्रमथनसविलम्बे धेनवस्वैरचाराः तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः किमपि विपिनमैषी काख्यं
ईशां बभूवुः अनधिगतनिदाघ क्रौर्यवृन्दावनान्तात् बहिरिदमुपयाताः काननं धेनवस्ताः तव विरहविषण्णा ऊष्मलग्रीष्मताप प्रसरविसरदम्भसी आकुलाः स्तम्भमापुः तदनु सहसहायैः दूरमन्विष्य शौरे गलितसरणिमुञ्जारण्य सञ्जातखेदम् पशुकुलमभिवीक्ष्य क्षिप्रमानेतुमारात् त्वयि गतवती हि सर्वतोऽग्निर्जजृम्भे सकलहरिति दीप्ते घोरभङ्कारभीमे शिखिनि विहतमार्गा अर्धदग्धा इवार्ताः अहह भुवनबन्धो पाहि पाहीति सर्वे शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम् अलमलमतिभीत्या सर्वतो मीलयध्वम् दृशमिति तव वाचा मिलिताक्षेषु तेषु क्वनुदवदगनोऽसौ कुत्र मुञ्जाटवी सा सपदि ववृतिरेते हन्त भाण्डीरदेशे जय जय तव माया केयमीशेति तेषां नुतिभिरुदितहासो बद्धनाना विलासः पुनरपि विपिनान्ते प्राचरः पाटलादि प्रसवनिकरमात्र ग्राह्यघर्मानुभावे त्वयि विमुखमिवोच्चैः तापभारं वहन्तं तव भजन वदन्तः पङ्कमुच्छोषयन्तम् तव भुजवद् उदञ्चत् भूरितेजप्रवाहं तपसमयम् अनैषीः यामुनेषु स्थलेषु तदनु जलदजालैः त्वद्वपुः तुल्यभाभिः विकसदमलविद्युत् पीतवासो विलासैः सकलभुवनभाजां हर्षदां वर्षवेळां क्षितिधरकुहरेषु स्वैरवासी व्यनैषीः कुहरतलनिविष्टं त्वां गरिष्ठं गिरीन्द्रः शिखिकुलनवकेका काकुभिः स्तोत्रकारी स्फुटकुटजकदम्ब स्तोमपुष्पाञ्जलिञ्च प्रविदधत् अनुभेजे देवगोवर्धनोऽसौ अथ शरदमुपेतां तां भवद्भक्तचेतो विमलसलिलपूरां मानयन् काननेषु तृणममलवनान्ते चारु सञ्चारयन् गाः पवनपुरपते त्वं देहि मे देहसौख्यम् इति श्रीमन्नारायणीये दावाग्निमोक्षवर्णनं नाम 850 दशकं समाप्तं. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं
वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।